அம்மா இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. எதுக்குடா சும்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கேதோ வர இருடா. என்ன கதிர், என்னை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என் லைஃப்லயே இவ்வளோ பெரிய ஷாக்கை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. போங்க கதிர், நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுக்கும்போது இப்போ வருவேன் உங்களுக்கு தெரியாதோ? மணிக்கணக்காக பேசும்போதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல, பிச்சு விடுவேன் பார்த்துக்குங்க. நாளை மாற்றி பேசிக்கணும் இப்பல்லமா தெரியுது எனக்கு. இப்போதைக்கு இந்த காவியாவை நான் பார்க்க மட்டும்தான் முடியும், அவளை மறக்கவும் முடியல. ஆனால் உங்ககிட்டயும் நான் பேசியிருக்கேன், எனக்கே புரியலையே கடவுளே. இங்க பாரு, என்னை கேட்டால் பெட்டர் ஆப்ஷன் இந்த காவியா தான். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி மனசுல ஆசையை வளர்த்திருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு எல்லாரும் என்னை கலாய்க்கிறீங்கல்ல. தெரிஞ்சிருந்தா பேசியிருப்பானா? அவள் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இல்லை நினச்சி நான் பேசிட்டு இருக்கேன். இத்தனைக்கு காவியாவை நான் அங்கே பார்த்தனேடா, அப்படி நம்பிதான்டா ஏமாந்து போயிட்டேன். இவ பேரும் காவியாங்கிறது எனக்கு இப்பெல்லாம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு போட்ட முடிச்சு தான் நினைக்கிறேன். பார்த்து பவர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. ஏமா எவ்வளோ மணி நேரமே கூப்பிட்டுருக்கேன், வெளியே வருவேனாங்கிற பத்தியா? ஒருத்தன் எதுக்கு கூப்பிட்றானே தெரியாது. அடே காவியா, நீ எப்படி இங்கே வந்த? நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்காளா? வா சாமி வா. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது இருக்கட்டும் சாமி, நீ எதுக்கு இந்தியா வந்திருக்கிற? ஆண்டி நான் தான் சொன்னேன் ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு வீடு இந்த பக்கம் தான் இருந்தது. அதுக்குள்ளே கதிர் மாமா, அதுக்கப்புறம் வெற்றி மாமா, ரகு மாமா எல்லாத்தையும் பார்த்தனா, அவங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதான் வந்துட்டேன். ஐயோ அழகுதான் போ, நீ முறை சொல்லி கூப்பிட்றதுக்கே ரொம்ப சந்தோஷப்படணும். அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? தெரியுது தெரியுது. போங்க ஆண்டி, எனக்கு ஒரே ஷையாக இருக்கு. சரி சரி, உங்கள் ரெண்டு பேர்த்து விஷயம் எனக்கு தெரியாத நினச்சிட்டு. டே கதிரு, நீயும் கூட என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா? டே வெற்றி, ரகு, ரெண்டு பேர்த்துக்கும் பேசிக்கணும். இப்போதைக்கு நீ இருக்கிறது வெற்றி, நீ மட்டும்தானே, பார்த்துக்கோ. கதிரு நமக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக பார்த்து பிடிச்சிருக்கான், நீங்களும் தான் இருக்கீங்களேடா. மா, உனக்கு பிடிச்ச மாதிரி அவன் பொண்ணு பார்த்துருக்கானா ரொம்ப சந்தோஷம்தான். 3 பேத்துல அவன் ஒருத்தனாவது அப்படி இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். என்னடி பார்த்தியா உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ நம்பிட்டு இருக்குன்னு. நீயும் வந்து பிரச்சனைக்குரியவள தான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோமா, அவனே உன்னை கொண்டே விடுவாங்க. அம்மா ஏம்மா இதெல்லாம் இப்போ இங்கே பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை பார்ப்போம்மா. அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணுங்க, நான் போகிறேன். பார்த்துடி பார்த்து, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும், சரியா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க கதிர, பாவம். இவ ஒருத்தி நேரங்காலம் புரியாம. சரிம்மா, நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா இல்லை இங்கேயே தங்குறதுனாலும் தங்கிக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீடு இங்கே யார் இருக்கா? சும்மா போய் சொல்ல வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது? ஆண்டி அது அவங்க வீடு அட்ரஸை தொலைச்சிட்டேன் ஆண்டி, அதான் தேடிட்டு இருக்கேன். அடிப்பாவி, சரி ஃபோன் நம்பர் இருந்தால் கேட்டு வை. அங்கே போக முடிஞ்சா போயில, நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம். இங்கே தான் இத்தனை இடம் இருக்கே, உனக்கு ஒருத்திக்கு தான் இடமெல்லாம் போயிருமோ? ஐயோ ஜாலி. சரி ஆண்டி. ஐயோ, இவ வேற இங்க தங்க போறாள் போலயே. ஆக மொத்தம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலடா. உனக்கு டபுள் தமாக்காவா இல்லை எனக்கு டபுள் தமாக்காவான்னு தெரில. பிரச்சனைக்கு காரணமே நீதாயா, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு இருக்கு பயபுள்ள. பேசாம போடாடி. ஏமா உன் ஆள் என்னமோ கேட்குறான், பதில் சொல்லு. ஐயோ வெற்றி மாமா, ஏன் மாமா நீங்கள் வேற என்ன இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? நீ மாமான்னு கூப்பிடும்போது என் காதில் அருவி கொட்டுதுமா. ரொம்ப ரொம்ப சூப்பர்மா, இப்படியே கூப்பிடு. பாயுண்டா பாயும். என்ன வச்சுக்கிட்டே எவ்வளோ ஒருத்தி உன மாமான்னு கூப்பிடுறது? பாய் தான். வா வா, தனியாக கொட்டுற கொட்டல எப்படி பாயுதுன்னு பாரு. மாத்தி இவே எப்போ வந்தான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு இவனை கடுப்பேத்துறேன்னு சொல்லி அவளையும் கடுப்பேத்திட்டேன் போல இருக்கே. முறைக்கிறாளே. தனியாக சிக்கனா உனக்கு கொன்றுவேன் பார்த்துக்க. ரைட்டு, கடுப்புல தான் இருக்கா. இங்கே பாருமா, இங்கே நம்ம பசங்களோட மட்டும் பேசு. அப்புறம் அத்தை பொண்ணு அனிதா இருப்பா, அவகிட்ட மட்டும் பேசு. மற்ற யாரு கூடயும் பேச்சு வச்சுக்காத, சரியா? சரிங்க ஆண்டி, ஓகே. ஆமாம், நான் உனக்கு ரூம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஆண்டி. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? எனக்கு எதுக்குடா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ற? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறியடா. ஆனா என் வயிற்றுச்சு உன்னை சும்மாவே விடாது. பார்த்துட்டே இரு வெற்றி, இதுக்கு பெரிய ரிவர்ஸ் நீ அனுபவிப்பேன். நீ நினைச்சதே நடந்துருச்சு, இதுல சொல்லி வேற காமிக்கிறா. பின்னாடி கொஞ்சம் திருப்பி போர். விதி வலியதுடா, வலியது. அண்ணி வாங்க, நீங்க என்ன பூஜையை தொடங்கணுமோ தொடங்குங்க. நீங்க போங்க கதிர், நான் பாத்துக்கிறேன். கடவுள் இருக்கான்டா குமாரு, கடவுள் இருக்கான். ஏ ஜாய், எவ்வளவு ஒரு ஆனந்தம். கரடி முஞ்சி வாயினுக்கு போடாடி. என்ன போட்டு விட்டல்ல, இப்ப நீ அனுபவி. அனுபவி ராசா, அனுபவி. போடா பேசாம. கனவு பழித்ததே, நீ செருப்படி வாங்க போறியே. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் தோட்டத்து பக்கம் வரீங்களா? நீ தான் என்ன பிடிக்காது, ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டல. இப்போதைக்கு என்கிட்ட பேசணும்னு என்ன கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயமா தான் கூப்பிட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு என்னை சும்மா
மாமான்னு கூப்பிட்டதுக்கு கோவம் வந்து என்ன தானே கூப்பிட்ட? அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன், உண்மையே சொல்லு. ஆமாம் 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 ஆமாம், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? ஏன் சார் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்களை எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் கவனிச்சிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, உங்களை யாரை மாமான்னு கூப்பிட்டான்னு எனக்கு என்ன, அத்தான்னு கூப்பிட்டா என்ன, உங்களை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன? நான் கூப்பிட்டது வேறு விஷயமா தான். என்ன விஷயம்? நம்மளை பற்றியா? உங்களை பற்றி தான். என்னை பற்றி பேச என்ன இருக்கு? என்னையே ஆகாதுன்னு சொல்கிற, அப்புறம் என்னை பற்றி என்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? இங்கே பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன்னை நேசிச்சிட்டேன், நீயும் என்னை நேசிச்சிட்ட. சரி ஓகே, போனது போகட்டும். ஆனால் நம்ம சொந்தமாக இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி அமைஞ்சிருக்குமோ என்னமோ. ஆனால் இப்போது எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை பண்ணதே நீ தான் தெரிஞ்ச பிறகு நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்? ஸோ இப்பயும் முருங்கை மரத்தில் ஏறாதடி. உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? நான் தான் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நிரூபிச்சுட்டு தாண்டி உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், சரியா? அதுக்குன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள் அக்காவை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தோட என்கிட்ட பேச வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து திரும்ப போயிரு. ஓஹோ, ஸோ நான் என்ன பேச வருவேன் முதற்கொண்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். தயவு செய்து உங்களால் மான போன எங்கள் அக்காவுக்கு நீங்கள் தான் வாழ்க்கை கொடுக்கணும். நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் தானே பழகிருக்கோம், அதெல்லாம் ஈஸியாக மறந்துடலாம். அதானே பார்த்தேன். என்னடா சும்மா நம்மளை பார்த்து முறைக்கிறா சிரிக்கிறாளேன்னு யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்டி. நான் அந்த பொண்ணு என்னை மாமான்னு சொன்னேன்னே கோவத்தில் ரொம்ப என் மேலே விருப்பப்பட்டு பேச வரேன்னு நினச்சேன், என்னை திட்ட வரேன்னு நினச்சேன்டி. எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கிட்டல்ல. உனக்கு என்னடி இப்படி ஒரு மனசு? அடேங்கப்பா, என்ன மனசு? நீங்கள் ஏமாத்துவீங்க, நீங்களே எல்லா பிரச்சனையும் பண்ணுவீங்க, ஆனால் கடைசியில் பழியை மட்டும் எங்கள் மேலே போடுவீங்களோ? சும்மாரி, நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன், என்னை கோவப்படுத்திடாத, டென்ஷன் ஆயிருமா பார்த்துக்க. தப்பு பண்ணதெல்லாம் இவங்க, நம்ம கோவப்பட்டா இவங்களுக்கு கோவம் வருமா? பாத்தியா? என்னடி என்ன மிரட்டி பார்க்குறியா? வேண்டாம், என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுற. போனா போதுன்னு பொறுமையாக போல ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. என்ன வாடி போடின்னு ரொம்ப ஓவரா உரிமை எடுத்து பேசுறீங்க? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. பின்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களாடி? நானும் போனா போதுன்னு பார்த்துருக்கேன். இப்போ சொல்கிறேன்டி, நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்தில் மட்டும்தான் கட்டுவேன், இல்லையா நான் கட்ட பிரம்மச்சாரியாக என் வாழ்நாள் பூரா இருந்துட்டு போகிறேன். அதுக்காக நீ பிளாக்மெயில் பண்ணுறதுக்கெல்லாம் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ண முடியாது. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தா தாண்டி வாழ்க்கை. என்ன பிரச்சனைன்னு எனக்கே இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் உங்கள் அக்கா அன்னைக்கு மயக்க நிலையில் இருந்தா, அதுதான் உண்மை. அப்போ நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன், அதுக்குள்ளே எல்லா பழியும் என் மேலே விழுந்துருச்சு. இதுக்கடையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்கள் அக்கா சொன்னால் தான் எனக்கு தெரியும். அவள் மயங்கி இருந்ததுனால அவளுக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இடப்பட்ட டைமில் வேற யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தாண்டி போனேன். ஐயோ கடவுளே, யாரை குத்தம் சொல்கிறதுனே எனக்கு புரியல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு முழுசாகவும் தெரியல. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் இதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். என்னோடய வாழ்க்கை இதில் தான் அடங்கியிருக்கு. உங்ககிட்ட நான் என்ன சொல்லி விளக்க முடியும்? இங்கே பாருடி, முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒருத்தரங்களை லவ் பண்ணுறேன்னா அவங்க மேலே உண்மையாக இரு. அப்போ தான் உனக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு பிரித்து பார்க்க தெரியும். சொல்கிறவங்கள என்ன வேணால் சொல்லட்டும், உனக்கு என்னை பற்றி தெரியலையாடி? இந்த கொஞ்ச நாள் பழகினியே, எனக்கு உன்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீ என்னை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கவே இல்லையே. இப்போ கூப்பிட்ட விஷயம் கூட என்னவா பேச வந்திருப்பேன்னு நான் கெஸ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பேன்னு யோசிக்க கூட மாட்டியாடி? நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அக்காவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்படி தாண்டி இருக்கும். முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னை நீ நம்புறையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஆமாம், நான் உன்னை தான் நம்புகிறேன். போதுமா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வெற்றி. தயவுசெய்து நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். பொடி பைத்தியக்காரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்டுறதா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன், சரியா? தப்பு பண்ணவங்களுக்கு தானடி தண்டனை. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி என்னை தாலி கட்டுன்னு சொல்கிறேன். அறிவு இருக்காடி உனக்கு? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் காலம் தாண்டி பதில் சொல்லணும். கொஞ்சம் பொறுமையாக இரு, சரியா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். உங்கள் அக்காவோட பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன். யார் காரணங்கிறதை கண்டுபிடிச்சி அவளுக்கு அவங்க கிட்ட தண்டனை வாங்கி கொடுக்குறேன், சரியா? சரி, நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நான் உங்ககிட்ட பேச முடியாது. எதுவாக இருந்தாலும் அனிதா கிட்ட சொல்லி அனுப்பு, அனிதா என்கிட்ட வந்து சொல்லிடுவான். சரி ஓகே. அப்போ எதுக்கு காவியா உங்களை மாமான்னு கூப்பிட்றா? அது உன் ஃப்ரெண்டு தானே காவியா, அவட்டே கேளு. சரி, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லாமே பார்த்து பண்ணிக்கலாம், சரியா? நீ என்னை மட்டும் நம்பிடு, சரியா? சரி வெற்றி, உங்களை நான் நம்புகிறேன்.